Hello friends, welcome back to AngularJS training. Friends, நம்ம பார்ட் 1ல AngularJS பற்றி பார்த்தோம். AngularJS frameworks என்ன, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பேசிக்காக பார்த்தோம். இப்போ நம்ம பார்ட் 2க்கு வந்திருக்கோம். இந்த பார்ட் 2ல் நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு AngularJSல built-in directives என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த AngularJSக்கு உங்களுக்கு தேவையான ப்ரீரிக்வசைட்ஸ் நாலேஜ்ன்றதை பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் JavaScript, HTML5, jQuery, Bootstrap, ASP.NET, Web API. டூல்ஸ் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து Visual Studio 2015, Chrome browser, NPM வந்து ஆப்ஷனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். Node.js இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போது AngularJSல என்னென்ன built-in directives இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ AngularJSல பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு நிறையா directives கொடுத்துருக்காங்க. நாமளாகவும் ஓனாகவும் சில directives க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதை கஸ்டம் directivesனு சொல்லலாம். ஸோ AngularJSல இருக்கிற built-in directivesனு பார்த்திங்கன்னா ng-app பற்றி நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ng-initனு ஒன்று இருக்குது, ng-bind, ng-bind-template, ng-non-bindable, ng-controller. ஸோ இதெல்லாம் வந்து AngularJSல இருக்கிற built-in directives. இன்னும் ஃபர்தராக இருக்குது. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ng-app பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ng-init பற்றி நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆங்குலார் இதில் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் யூஸ் பண்ண சொல்யூஷனையே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதே சொல்யூஷன் மேலேயே நான் வந்து இந்த ஆங்குலார் பார்ட் 2ஓடதையும் நான் கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ng-app வச்சு நம்ம ஒரு இன்புட் கண்ட்ரோலர், அதோட இன்டர்போலேஷன்ஸ் வச்சு ஒரு இது போட்டிருக்கோம். இப்போ ng-init எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். ஓகே, ng-init அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் வந்து ng-init ஈக்குவல் டு நாம் இதை எதுக்காக ng-init யூஸ் பண்ணுறோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ng-init எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நான் உங்கள் பேஜ் லோட் ஆகிறப்போ டிஃபால்ட்டாக ஒரு சில வேல்யூஸ் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எப்படி லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ng-init மூலயமா நம்ம லோட் பண்ண முடியும். இதை வந்து எதர் இங்கே டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாக எழுதிட்டு அதை நாம் இன்ஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேரியபிளை வச்சு பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி அதுக்கு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறதுன்றது நான் வந்து ng-controller டைரக்டிவ் கவர் பண்ணுறப்போ நான் அதில் கவர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் நேம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கேப்சர் வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட் நேமை வந்து நான் ஃபில் பண்ண சொல்கிறேன். அதுக்கு மாடல் நேம் வந்து எஃப் நேம்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எஃப் நேமுக்கு வந்து நான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் அதை ng-init மூலயமா செட் பண்ண முடியும். ஸோ எஃப் நேம் ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளே வேல்யூ. ஸோ இப்படி நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, எஃப் நேமுன்ற ஒரு வேரியபிளுக்கு சரவணன்ற ஒரு வேல்யூ செட் ஆகிடும். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே ng-மாடல் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். அது வந்து ஒரு வேரியபிள் பைண்டிங்காக, டூ-வே பைண்டிங்காக யூஸ் பண்ணுற ஒரு டைரக்டிவ். அந்த டைரக்டிவில் வந்து இதே வேரியபிளை நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறதுனால அது என்ன ஆகுனா, அந்த வேல்யூ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு செட் பண்ணிவிடும். செட் பண்ணிவிட்டு நான் கீழே ஒரு இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து அந்த வேல்யூ செட் பண்ணி விடணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதை ரன் பண்ணுறப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வந்திருக்கு, சரவணன் வந்திருக்கு. இங்கே வெல்கம் இதில் பார்த்தீங்கன்னா சரவணன் சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நான் போய் சேஞ்ச் பண்ண முடியும். என்னால் சேஞ்ச் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, எனக்கு அந்த எஃப் நேமில் இருக்கிற வேல்யூவும் சேர்ந்து சேஞ்ச் ஆகும். சரவணன் AngularJS. ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே எனக்கு அங்கே சேஞ்ச் ஆகும். இப்போ இதுதான் வந்து ng-initோட யூசேஜ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஃபால்ட்டாக வேல்யூஸ் ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணணும், ஏதாவது செட் பண்ணணுன்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ng-bind. இந்த ng-bind எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இன்டர்போலேஷன்ஸ்க்கு பதிலாக நம்ம ng-bindையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ng-bind அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை நான் இப்போது இதில் கவர் பண்ணலை. ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ ng-bind-template இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மல்டிபிள் எக்ஸ்பெரன்சஸ் மீன்ஸ் மல்டிபிள் இன்டர்போலேஷன்ஸ். இப்போ நாம் இங்கே பார்த்துருப்போம்ல. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், h1ன்ற எலிமெண்ட்டுக்கு வெல்கம் இது சொல்லியிருக்கேன், எஃப் நேம் சொல்லியிருக்கேன். இப்போ இதுவே வந்து ng-bindல் எப்படி வந்து நான் ரெண்டு இதை பைண்ட் பண்ண முடியும். ng-bindன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிள் தான் அங்கே ரெண்டர் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நான் எப்படி ரெண்டு வேரியபிளாக இது பண்ண வைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு இன்புட் கண்ட்ரோல் நான் போடுறேன். ஸோ அதோட இது வந்து லாஸ்ட் நேம்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் நேம் என்டர் யுவர்
லாஸ்ட் நேம். ஸோ அதுக்கு மாடல் நேம் வந்து நான் எல் நேம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து நான் எஃப் நேமுக்கு மட்டும்தான் வேல்யூ சொல்லியிருக்கேன், எல் நேமுக்கு நான் வேல்யூ சொல்லலை. ஓகேங்களா? இப்போ இந்த வெல்கம்ன்றது அப்படியே இருக்கட்டும். இப்போ கீழே வந்து நான் ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே ng-bind-template அப்படின்றத சொல்லிவிட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே எஃப் நேமையும் இன்னொரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே எல் நேமையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அங்கே வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் நேமில் வந்து நான் ng-initல செட் பண்ண வேல்யூ இருக்குது, எல் நேமில் எதுவுமே இல்லை. ஸோ வெல்கமில் நான் இது பண்ணது இருக்குது. இங்கே நான் ஒரு லேபிள் போட்டேன், மீன்ஸ் பேராகிராஃப் போட்டேன். அந்த பேராகிராஃப் வந்து ng-bind-template யூஸ் பண்ணேன். ng-bind-templateல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எஃப் நேமையும் எல் நேமையும் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு எஃப் நேமில் ஏற்கனவே ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ இங்கே ரெண்டர் ஆகிருக்கு, அதுதான் சரவணன் வந்திருக்கு. இப்போ எல் நேமில் நான் போய் டைப் பண்ணேன்னா அந்த வேல்யூ எனக்கு அங்கே ரெண்டர் ஆகும். இங்கே வெல்கமில் ஏன் ரெண்டர் ஆகலை அப்படின்னா நான் வந்து அதுக்கு இங்கே சொல்லலை. இங்கே வந்து நான் வெறும் எஃப் நேம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இங்கே பேராகிராஃபில் வந்து ng-bind-template கொடுத்துட்டு எஃப் நேமையும் எல் நேமையும் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ரெண்டர் ஆகிருக்கு. இதை நம்ம இந்த மாதிரி அட்ரிபியூட் வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். பேஸ்டான் நம்மளோட யூசேஜ் எப்படி பண்ணணுமோ அதை வந்து நாம் டிசைட் பண்ணி எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆகுதுங்களா? ஸோ இப்படியும் நம்ம கர்லி பிரேசஸ் வச்சும் நம்மளோட வேரியபிள்ஸை வந்து ரெண்டர் பண்ணிக்க முடியும், இல்லைனா ng-bind-template வச்சும் மல்டிபிள் வேரியபிள் வந்து நம்ம ரெண்டர் பண்ணிக்க முடியும். இதுதான் ng-bind-templateோட யூசேஜ். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா ng-non-bindable. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கீங்க, அந்த கண்டென்ட்டில் வந்து நீங்கள் ஆங்குலார் வேரியபிள்ஸ் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ரெண்டர் பண்ண வேண்டாம்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ng-non-bindableன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த எலிமெண்ட்டை மட்டும் ஆங்குலார் கம்பைலர் வந்து ரெண்டர் பண்ணவே பண்ணாது. மீன்ஸ் கம்பைல் பண்ணி உங்களுக்கு HTML ஜென்ரேட் பண்ணாது. அது எப்படின்றத பார்ப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே தான். ஸோ இப்போ இங்கே போயிட்டு இன்னொரு பேராகிராஃப் நான் போடுறேன். ஓகேங்களா? பேராகிராஃப் ng-non-bindableனு சொல்லிவிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வெல்கம் எஃப் நேம் ஸ்பேஸ் எல் நேம். ஸோ இதை சொல்லிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இதை ரன் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, நான் என்ன பண்ணியிருக்கேன், எஃப் நேமுக்கு நமக்கு வேல்யூ இருக்குது, அது வந்து h1 எலிமெண்ட்டில் இருக்கிற இதில் ரெண்டர் ஆகிருக்கு, மீன்ஸ் HTML ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப்க்கும் அந்த வேல்யூ செட் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு கீழே நம்ம இன்னொரு பேராகிராஃப் போட்டோம், அது நான்-பைண்டபிள்னு சொல்லியிருந்தோம், அதுக்கு ஜென்ரேட் ஆகலை. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டில் வந்து சொல்கிற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆங்குலார் வந்து அதை கன்சிடர் பண்ணக்கூடாது HTML ஜென்ரேட் பண்ணுறப்போ அப்படின்னா அதை ng-non-bindable அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிங்கன்னா, மீன்ஸ் டைரக்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆங்குலார் கம்பைலர் வந்து அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறத அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ng-non-bindableோட யூசேஜ். இப்போ நம்ம வந்து ng-controller பார்ப்போம். ஓகே, இப்போ அது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வெரி வெரி சிம்பிளாக இருக்கும். இப்போது கண்ட்ரோலர், ng-controller எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம மாடல் வியூ கண்ட்ரோலர் யூஸ் பார்த்தோம்ல, அதில் இருக்கிற கண்ட்ரோலர் பார்ட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக்கை வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதிக்க முடியும். மீன்ஸ் செப்பரேட் ஜாவா ஸ்கிரிப்டாக அதை எழுதி நம்ம ஒரு செப்பரேட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம HTMLக்கு ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அதுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ண போகிறோம் அந்த கண்ட்ரோலரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஆங்குலார் மாடியூல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த ஆங்குலார் மாடியூல்ன்றது ஒன்றும் கிடையாது. இங்கே ng-app-ன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு ஒரு நேம் நீங்கள் சொல்லணும். அந்த நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த நேமை வச்சு நீங்கள் ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த மாடியூல்லேருந்து நீங்கள் உங்களோட கண்ட்ரோலர்ஸ் ஃபர்தராக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்காக நீங்கள் என்னென்னலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம அதில் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு நேம் சொல்கிறேன், SS-app-ன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு இப்போது ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது அந்த SS-app-க்கு நான் ஒரு ஆங்குலார் மாடியூல் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதோட நேமையும் வந்து நான் SS-app-ன்னு சொல்லிவிட்டு அது எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, angular.module
மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ng ஆப்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதையே பாஸ் பண்ணேன் app. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இது வந்து நீங்கள் எழுதுகிற ஆங்குலார் மாடியூல். இப்போ நீங்கள் ஒரு சில எக்ஸிஸ்டிங் மாடியூல்ஸு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆங்குலார் மாடியூல்ஸை கன்சியூம் பண்ணணுன்னா அதை நீங்கள் இங்கே இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பாஸ் பண்ணலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த மாடியூலோட நேம். ஸோ மாடியூலோட நேம்னு சொன்னால் ng ஆப்புன்னு சொல்லி இங்கே ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்களா அந்த வேல்யூ இங்கே இன்ஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம மாடியூலுக்கு நம்ம ஏதாவது தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ண போகிறோமானா இப்போதைக்கு எதுவும் இல்லை. அதனால் இதை எம்டியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆங்குலார் மாடியூல் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோலர்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அது எதுக்குன்னா என்னோடய ஆங்குலார் மாடியூலுக்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர். அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன்னா app.controller அப்படின்றது ஒரு மெத்தட் அவங்க வச்சுருக்காங்க, அதை சொல்ல போகிறேன். இப்போ இந்த கண்ட்ரோலருக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நான் அந்த கண்ட்ரோலரை வந்து ஃபர்தராக ரெஃபர் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா part2 controller அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த கண்ட்ரோலருக்கு நான் வந்து டேட்டா என்னோட ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸை நான் யூஸ் பண்ணணுன்னா அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலிமா அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக எல்லா கண்ட்ரோலரும் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கோப்புன்ற ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஆங்குலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டிஃபால்ட் சர்வீஸ். ஸோ $scope இதை வச்சு தான் வந்து நீங்கள் டேட்டாவை கண்ட்ரோலர்லேருந்து வியூவுக்கு புஷ் பண்ணுவீங்க. இந்த ஸ்கோப் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு வேல்யூவையும் இந்த கண்ட்ரோலர்லேருந்து நீங்கள் டேட்டாவை வந்து வியூவுக்கு புஷ் பண்ண முடியாது. வியூக்கு மீன்ஸ் HTMLக்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்போது நீங்கள் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் இங்கே ng மாடல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்களா, அந்த வேரியபிள் நேமை கண்ட்ரோலரில் ரீட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஸ்கோப் மூலியமாக தான் ரீட் பண்ண முடியும். ஸோ ஸ்கோப்புன்றது வந்து உங்கள் வியூவுக்கும் உங்கள் கண்ட்ரோலருக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் வந்து இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனாலிட்டி நான் இங்கே எழுத போகிறேன். அதுக்கு ஃபங்க்ஷன் நாங்கள் இன்ஜெக்ட் பண்ண வேரியபிளை இங்கே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ $scope அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் ஏதாவது ஒன்று செட் பண்ணுறேன். இப்போ இதை நான் இதை நான் அங்கே செட் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கே நான் செட் பண்ணிக்கலாம். அதை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ng-initல வந்து ஒரு வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்றதை பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போது நான் இங்கே வந்து ng-initக்கு நான் இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் எப்படி எழுதலான்னா $scope.init init ஆர் இனிஷியலைஸ் எப்படி வேணால் நம்ம நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, வச்சுட்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இப்போது அந்த வேல்யூவை நான் இங்கேருந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மெத்தடை இந்த scope.initialization நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இங்கே பாஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், இனிஷியலைஸ் இது ஒரு மெத்தடுனால நான் மெத்தடாக கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகுனா, எனக்கு இந்த கண்ட்ரோலர் நான் எழுதியிருக்கேன், அந்த கண்ட்ரோலருக்கு நான் ஸ்கோப்பை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கோப்பை நான் இங்கே யூஸ் பண்ணி இனிஷியலைஸ்னு ஒரு மெத்தடு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் ஸ்கோப் வேரியபிள் ஸ்கோப் f.name f நேமுக்கு வந்து நான் வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன வேல்யூ செட் பண்ணணும், ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒரு ட்ராப்டவுன் வச்சுருக்கீங்க, அந்த ட்ராப்டவுனில் வந்து ஒரு 10 வேல்யூ நான் லோட் பண்ணணும்னா அந்த வேல்யூவை வந்து நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த scope.init நம்ம கண்ட்ரோலர் வந்து நம்ம HTML ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இனிஷியலைஸ்ன்ற மெத்தட் கால் ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம டிஃபால்ட் டேட்டாலாம் லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபங்க்ஷனாகவும் நம்ம கால் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக அங்கேயும் கொடுத்துக்கலாம். அங்கே கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து HTML ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகும். இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோலரோட ஆக்டிவிட்டின்ற மாதிரி ஆகிடும். ஸோ கண்ட்ரோலர்ன்றது வந்து நம்ம பிஸ்னஸ் லாஜிக், நம்ம அந்த பர்டிகுலர் பேஜ் அந்த பர்டிகுலர் HTML செக்ஷனோட பிஸ்னஸ் லாஜிக்கெல்லாம் நம்ம இங்கே டெரைவ் பண்ணிக்க முடியும். ஏதாவது வேலிடேஷன்ஸு, செக்கிங்கு, டிஃபால்ட் வேல்யூ லோடிங்கு, அந்த வேல்யூ கேப்சர் பண்ணி இன்னொரு இதுக்கு புஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம இங்கே பண்ண முடியும். ஸோ இது கண்ட்ரோலர்ன்றது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட். இதை வந்து நம்ம அந்த HTML பேஜ்லேயும் எழுதலாம், இதை தனியாகவும் நம்ம ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்லையும் எழுதிக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு HTML பேஜில் எழுதியிருக்கேன். ஸோ இது ரன் ஆனதுக்கப்புறமே நான் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் லோட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ நான் இது எழுதியிருக்கேன்னா இது என்ன பண்ணியிருக்கு, எனக்கு இனிஷியலைஸ்ன்ற ஒரு மெத்தடை வச்சுருக்கு. அதில் வந்து ஒரு வேரியபிள் இதாகுது, அந்த மெத்தட் நேமை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இதை போய் ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இங்கே நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, சாரி. ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டேன்ல. இப்போ இந்த கண்ட்ரோலரை நான் யூஸ் பண்ண சொன்னால் தானே எனக்கு வந்து இங்கே அது கால் ஆகும். நான் இப்போ யூஸ் பண்ண சொல்லவே இல்லை. அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டைரக்டிவ் தான் ng-controller. ஸோ ng-controllerக்கு நம்ம இங்கே என்ன கண்ட்ரோலர் நேம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த நேமை அங்கே நாம் சொல்லணும். ஓகே, நான் இதை இங்கே சொல்லலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் சொல்லாமல் இங்கே ஒரு டிவ்வை மட்டும் போட்டு அந்த டிவ்வுக்கு நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பாடிக்கு செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிவ்வில் போயிட்டு ng-controller ஈக்குவல் டு இந்த கண்ட்ரோலர் நேம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் ng-initன்னு சொல்லிட்டு நான் வந்து இனிஷியலைஸ் மெத்தடை கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே நான் வந்து என்னோட இந்த HTML எல்லாத்தையும் நான் அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலர் வந்து இங்கே ரெடியாக இருக்குது, ng-ஆப்பும் ரெடியாக இருக்குது. அந்த ng-ஆப்புக்கு மாடியூல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், கண்ட்ரோலரும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம என்ன மாடியூல் எழுதுனோமோ அந்த மாடியூல் கீழே நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஒரு டிவ் டேக் போட்டு அந்த டிவ் டேக்குக்கு ng-controller வந்து நம்ம அங்கே க்ரியேட் பண்ண கண்ட்ரோலரையும் அது உள்ளே இருக்கிற இனிஷியலைஸ்ன்ற மெத்தடையும் நம்ம ng-initக்கு செட் பண்ணிட்டோம். இப்போது நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை போய் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு முன்னாடி ரன் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் தப்பான ஒரு மெத்தட் நேம் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே இனிஷியலைஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ சரவணன் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை டைப் பண்ணுறப்போ நம்மளுக்கு அங்கே அதுக்கேற்ற மாதிரி டேட்டா இதாகிடும். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலோட இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதுக்காக உங்களுக்கு இன்னொன்றும் நான் காட்டுறேன். இந்த கண்ட்ரோலரை வச்சு நம்ம வேறு என்ன பண்ணலாம். இப்போ நான் இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்னொரு மெத்தட் ஒன்று எழுதுகிறேன், ஸ்கோப் சப்மிட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அங்கே சப்மிட் பட்டன் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது பண்ணலாம். இப்போது எனக்கு ஸ்கோப்பில் வந்து 2 வேரியபிள் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 வேரியபிளையும் நான் கன்சோலில் உங்களுக்கு ரைட் பண்ணி காட்டுறேன். consoler.log first name plus scope.fname. இதே மாதிரி last name scope.lname. ஓகேவா? இப்போது இந்த வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணேன்னா, இங்கே ஒரு பட்டன் போடுறேன். அதை நீங்கள் பட்டனாகவும் போடலாம், சப்மிட்டாகவும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் ஒரு கிளிக் ஈவெண்ட் எழுத போகிறேன். அந்த கிளிக் ஈவெண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ng-clickன்ற ஒரு டைரக்டிவ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ, அந்த கண்ட்ரோல் என்னென்ன எல்லா இன்புட் கண்ட்ரோல்ஸ்க்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஆங்குலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ணணும்னா ng-click, நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் என்ன சொல்லியிருப்போம், ஆன் கிளிக்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக ஆங்குலரில் ng-clickனு சொல்லுவோம். ஏன் ng-click யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஆங்குலரோட ஸ்கோப்பில் போயிட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் ஆன் கிளிக்னு போட்டிங்கன்னா உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட் தான் ரேஸ் ஆகும். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட் வந்து உங்களோட ஆங்குலர் ஸ்கோப்பில் ரன் ஆகாது. ஸோ இன்கே நீங்கள் அந்த இதில் உங்களோட ஆங்குலர் ஸ்கோப்பில் ரன் பண்ண வைக்கணுன்னா நீங்கள் இந்த ஈவெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இதில் போயிட்டு அங்கே நான் எழுதியிருக்கிறேன் சப்மிட்னு ஒரு இது எழுதியிருக்கேன். சப்மிட் கால் பண்ணிட்டேன். இதுக்கு நான் வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துருக்கேன், சப்மிட். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுன்னா, இங்கே ஸ்கோப்பில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்ல, அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ட்ரிகர் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கு, console.logல என்னோட 2 வேரியபிள் fname lnameன்றதையும் வந்து அது console.logல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை
டெவலப்பர் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெவலப்பர் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியும்ல, F12 அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும், இல்லைன்னா Ctrl+Shift அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகலைன்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு பட்டன் வந்திருக்கு. நான் இப்போது என்னோடய டிஃபால்ட்டாக இனிட்டில் சொன்ன வேலையும் வந்திருக்கு. இப்போ நான் இதில் போய்ட்டு இன்னொரு எல் நேமை நான் ஸ்டோர் பண்ணுறேன், சுந்தரம். ஓகே, இப்போ நான் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுனா கன்சோலில் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம் சரவணன், லாஸ்ட் நேம் சோமசுந்தரம். ஸோ இது வந்து நான் இங்கே இன்புட் கொடுத்தது, நான் இங்கே வேரியபிள் மூலிமா நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ AngularJSல பார்த்தீங்கன்னா நீங்கள் வேரியபிள் மூலிமா டேட்டா கண்ட்ரோலுக்கும் பெயிண்ட் பண்ணலாம். கண்ட்ரோலில் சேஞ்ச் பண்ணுற டேட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேரியபிளையும் அப்டேட் ஆகும். ஸோ AngularJS பை டிஃபால்ட் இட் சப்போர்ட்ஸ் டூ-வே பைண்டிங். ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களோட HTML வியூவில் இருக்கிற டேட்டாவை டைரெக்டாக உங்கள் ஸ்கோப்புக்கு பைண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த வேரியபிளை டைரெக்டாக நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் எஃப் நேம் எல் நேம்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து உங்களுக்கு ஜேசன் ஆப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா, அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த இதுக்குள்ளே ஒரு மாடல்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நான் MVC பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதை நான் இங்கே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மாடல் ஈக்குவல் டு எம்டி ஜேசன் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? இப்போ எம்டி ஜேசன் ஆப்ஜெக்ட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த மாடல் டேட்டாவை நாங்கள் ரெண்டர் பண்ண வைக்கணும் அப்படின்றத எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கோப் டாட் மாடல் நான் ரீட் பண்ணேன்னா இந்த மாடல் என்னென்ன வேல்யூ இருக்கோ எல்லாமே வரும். இதை எப்படி நான் வந்து என்னோட இந்த இதுக்கு நான் செட் பண்ண போகிறேன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நீங்கள் இங்கே இன்புட்டில் வந்து அந்த மாடல் வேல்யூ எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மாடல் டாட் எஃப் நேம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மாடல் டாட் எல் நேம் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஸோ மாடல்ன்றது உங்களோட ஸ்கோப் வேரியபிள். அந்த இது வந்து ஜேசன் ஆப்ஜெக்டை நான் சொன்னதுனால மாடல் டாட் எஃப் நேம்ன்றது மாடலுக்குள்ளே இருக்கிற எஃப் நேம்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி எல் நேம்ன்றது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெல்கமில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எஃப் நேம் எல் நேம்னு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டிஃப்ரென்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை இப்போதைக்கு நான் தூக்கிடலாம், ஏன்னா இதை நாம் ஏற்கனவே கவர் பண்ணிட்டோன்றதுனால இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இங்கே நான் இது பண்ணியிருக்கேன்னா, இப்போது என்னோடய மாடலோட எஃப் நேமை வந்து நான் இப்போது டிஃபால்ட்டாக ரெண்டர் பண்ண வைக்கணும். அப்போது மாடல் டாட் எஃப் நேம்ன்றதை நான் சொன்னேன் இனிஷியலைஸ் மெத்தடில் சொல்கிறப்போ என்ன ஆகுனா, என்னோடய மாடலுக்குள்ளே எஃப் நேமுக்கு இந்த வேல்யூ செட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஆகும். இப்போ அதை நான் ரீட் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்கோப்பில் இருந்து கன்சோலில் நான் இப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு இங்கே ரெண்டு விதமான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மாடல்ன்றது ஒரு ஸ்கோப் வேரியபிள், டைரெக்டாக எஃப் நேம் எல் நேம்ன்றது இன்னொரு ஸ்கோப் வேரியபிள். இப்போது நாம மாடல்ன்ற ஸ்கோப் வேரியபிளை தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலைஸில் ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே இந்த H1ல் யூஸ் பண்ணியிருக்கிற எஃப் நேம் எல் நேமை நம்ம எதுவுமே பண்ணலை. அதை இன்புட்லேயும் நாம் யூஸ் பண்ணலை. இன்புட்டில் பார்த்தீங்கன்னா மாடல் டாட் எஃப் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மாடல் டாட் எல் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுனா, இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ வரவே வராது. அதை எப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ நான் பண்ணுற சேஞ்சஸை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ போயிட்டு நான் கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கமில் எந்த வேல்யூவும் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் நேமில் ஒரு வேல்யூ செட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நான் போயிட்டு லாஸ்ட் நேமில் ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அந்த லாஸ்ட் நேமில் சேஞ்ச் பண்ண வேல்யூ இங்கே வரல. ஏன் வரல அப்படின்னா, இது யூஸ் பண்ணியிருக்கிறது வேறு வேரியபிள், இது யூஸ் பண்ணி H1 எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது வேறு வேரியபிள். இப்போ நான் சப்மிட் அடிக்கிறப்போ சப்மிட்டில் நம்மளுக்கு அந்த வேல்யூ இங்கே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் ரீட் பண்ணியிருக்குங்களா? ஸோ இப்போ இந்த வெல்கமும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் டாட் எஃப் நேம்னு சொன்னீங்கன்னா அந்த மாடல் இருக்கிற வேல்யூ வரும் உங்களுக்கு. இதை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். மாறிடுச்சிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்படி ஜேசன் ஆப்ஜெக்டாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜேசன் ஆப்ஜெக்டாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், சிங்கிள் வேரியபிளாக யூஸ் பண்ணாதீங்க. அது நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கண்ட்ரோலை ஹைட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் வர்றப்போ மட்டும் நீங்கள் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுங்கள். பட் அந்த ஸ்கோப்பில் நீங்கள் ஒரு வியூவுக்கு தான் வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலர் எழுத போகிறோம். அந்த கண்ட்ரோலரில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் மாடல் ஆப்ஜெக்டாகவே அந்த இதுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்து இப்படி ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ரீட் பண்ண இப்போ இதை வந்து நான் டேரெக்டாக இப்படி கூட நான் எழுதலாம். console.log ஆஃப் மாடல் அப்படின்றத போட்டு $scope
டாட் மாடல்னு நான் சொல்கிறேன் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் டேரெக்டாக இப்படி பாஸ் பண்ணிங்களேன். இல்லைன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு வேரியபிளாக அந்த ஸ்கோப் டாட் வேரியபிள்னு சொல்லி நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதோடதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு அது ஒரு ஆப்ஜெக்டாக இங்கே பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி இன்ஷூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஃபர்தராக போகிறப்போ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ ng கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டிங்க. இது பேசிக் தான். நம்ம அட்வான்ஸாக இது பண்ணுறப்போ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ பேசிக்காக வந்து ஒரு ng கண்ட்ரோலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்க. இப்போ இந்த ng கண்ட்ரோலரை நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ng கண்ட்ரோலரை நம்ம ஓன் HTMLலேயே நம்ம போட்டிருப்போம். இப்போ இதை வந்து நான் எப்படி செப்பரேட் ஸ்கிரிப்ட்டுக்கு கொண்டு போகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆப் இதுதான் ஆக்சுவலி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபைல்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட கண்ட்ரோலர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ண போகிறேன். கண்ட்ரோலர்ஸ் ஓகேங்களா? இந்த கண்ட்ரோலர்ஸ்குள்ளே நான் இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா, தனித்தனி ஒவ்வொரு கண்ட்ரோலரையும் வந்து நீங்கள் தனித்தனி ஜேஎஸ் ஃபைலாகவும் வச்சுக்கலாம். இல்லை கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைலுக்குள்ளே எல்லா கண்ட்ரோலரையும் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா, அந்த ஒரு ஃபைலோட லென்த்து இதே வந்து சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணுன்னா அந்த ஃபைலில் எங்கே இருக்குதுன்றது நீங்கள் தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, பெட்டர் வந்து நம்ம செப்பரேட் ஃபைலாக போட்டுக்கலாம். செப்பரேட் ஃபைலாக போட்டுக்கிறது வந்து ஏன்னா அப்படி செப்பரேட் ஃபைலாக போட்டு அந்த ஒவ்வொரு ஜேஎஸ் ஃபைலையும் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா பண்டிலிங் பண்ணிவிட்டு அந்த ஜேஎஸ் ஃபைலை பண்டில் பண்ணிவிட்டு அந்த பண்டில் பண்ண ஜேஎஸ் ஃபைலை நம்ம இங்கே ரெஃபர் பண்ணலாம். அந்த பண்டிலிங் கான்செப்ட் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ஆட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோலர் நான் வந்து இப்போதைக்கு நம்ம பேசிக்காக பார்க்குறதுனால நான் பேசிக்காக வந்து எல்லா கண்ட்ரோலரையும் அதில் போடுற மாதிரி நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோலர்ஸ் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைலை ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணேன்னா, இதில் இன்னொன்றும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போது ஆப்புன்றது வந்து ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கோம்ல, நம்ம ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஜேஎஸும் க்ரியேட் பண்ணோம். எதுக்குன்னா, நம்ம இந்த மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாடியூல் அது ரிலேட்டட் டிபெண்ட் பண்ணுற தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு இதில் கொண்டு போயிடலாம். ஸோ அப்ளிகேஷன் லெவல் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆப் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைலுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஆப்புன்ற ஃபோல்டருக்குள்ளே ஆப் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆப் டாட் ஜேஎஸ் ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரே ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் அங்கே மூவ் பண்ணியாச்சா? இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது அப்படியே வந்து நான் கண்ட்ரோலர்ன்ற ஜேஎஸ் ஃபைலுக்கு மூவ் பண்ண போகிறேன். கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ் மூவ் பண்ணியாச்சா? இப்போ இதை நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். நம்ம அதை செலக்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அலைன் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ஜேஎஸை நான் வந்து எப்படி நான் இங்கே ரெஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப் டாட் ஜேஎஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகணும். ஓகேங்களா? அதுக்காக நான் ஆப் டாட் ஜேஎஸை தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து இந்த ஆப் டாட் ஜேஎஸை ரெஃபரன்ஸாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த கண்ட்ரோலர்ஸ் AngularJSல பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர், சர்வீஸ், டைரக்டிவ்ஸ், ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்டரில் நாம் ரெண்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ரெண்டர் பண்ண வேண்டியது எதுன்னா ஆப் டாட் ஜேஎஸ். ஆப் டாட் ஜேஎஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ இந்த டுட்டோரியலில் நான் கவர் பண்ணியது கண்ட்ரோலர்ஸ். ஸோ அதனால் அந்த கண்ட்ரோலர்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு கண்ட்ரோலர்ஸும் ஆப் டாட் ஜேஎஸும் வந்துருச்சு. இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, எனக்கு சேம் அதே ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு இங்கே கவர் ஆகும். ஸோ இங்கே வந்துருக்கு. நம்ம டெவலப்பர் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெவலப்பர் டூல் நான் வந்து இப்போ F12 ப்ரெஸ் பண்ணேன். எனக்கு குரோமோட டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இதில் போய்ட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இப்போ சப்மிட் பண்ணோன்னா எனக்கு அந்த மாடல் ஆப்ஜெக்ட் வந்துடும்.
புரியுதுங்களா? ஸோ இதே தான் இப்போ நாம் வந்து என்னாச்சு, உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் செப்பரேட்டாக போயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட வியூ இப்போ இங்கே இருக்குது. இப்போ இதையும் வந்து நம்ம செப்பரேட்டாக கொண்டு போக முடியும். அதுக்காக நம்ம ரவுட்டிங்கெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வந்து நான் ஃபர்தர் டியூட்டோரியலில் உங்களுக்கு கவர் பண்ணேன். ஸோ இப்போது நீங்கள் கண்ட்ரோலரில் கிளியராக இருக்கீங்களா? உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய இமெயில் ஐடி நான் முன்னாடி சொன்னால் தான் sunrisetechdoc@gmail.com அதுக்கு எனக்கு மெயில் அனுப்புங்க. ஸோ இப்போ கண்ட்ரோலர் பார்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ng-bind-html. ஸோ இது ng-bind-html என்ன பண்ணோன்னா, நம்ம பைண்ட் பண்ண வேண்டிய HTML வந்து செப்பரேட் ஃபைலில் வச்சுக்கிட்டு நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ng-bind-html வந்து இட் யூஸ் டு பைண்ட் இன்னர் HTML ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ HTML எலிமெண்ட். ஸோ இப்போ நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோலரில் ஒரு வேரியபிள் நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த வேரியபிள் வந்து HTML டெம்ப்ளேட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை நீங்கள் இங்கே ரெண்டர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ng-changeன்றது வந்து ஒன்றும் கிடையாது, உங்களோட ஈவெண்ட். ng-changeன்றது ஆன் சேஞ்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து ஆன் சேஞ்சுன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ng-change. ng-checkedன்றது வந்து செக் பாக்ஸோட செக்டு ஈவெண்ட். நீங்கள் வந்து அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட் ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து அதை ட்ரூ ஃபால்ஸ்னு செட் பண்ணி அந்த வேல்யூஸை செட் பண்ணிக்கலாம். ng கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நார்மலாக ஒரு எலிமெண்ட்டுக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை என்ன பண்ணணும்னா நாம் வந்து குளோபலாக ஒரு CSS ஸ்டைல் எழுதி வச்சிட்டோம்னா அது இங்கே அப்ளை ஆகும். இதை வந்து ng கிளாஸ் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ng கிளாஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், டைனமிக்காக அந்த இதை செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த CSS செட் பண்ணோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த CSS செட் பண்ணோம், ஃபால்ஸாக இருந்தால் இந்த கண்டிஷன் இந்த CSS செட் பண்ணணுன்றதை நம்ம ng கிளாஸ் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ng-cloakன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆங்குலர் வியூ வச்சுருக்கீங்க, அந்த ஆங்குலர் வியூ வந்து ஒரு கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் மூலிமா ரெண்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் இருக்குது, நீங்கள் எழுதுன கண்ட்ரோலரில் ஏதாவது ஒரு சின்டாக்ஸ் எரரோ இல்லை வந்து உங்களுக்கு கம்பைலேஷன் எரர் இருக்குன்னா என்ன ஆகுனா, இந்த ng-cloak யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வியூ வந்து ரெண்டர் ஆகாது. ng-cloak இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ வந்து எரர் வியூவாக ரெண்டர் ஆகிருக்கும். மீன்ஸ் அந்த ஆங்குலர் கம்பைலர் வந்து உங்களோட வியூவை கம்பைல் பண்ணியிருக்காது. ஏன்னா உங்களோட கண்ட்ரோலரில் எரர் இருந்ததுனால உங்களோட வியூ கம்பைல் ஆகாமல் அப்படி எரர் வியூவாகவே உங்களுக்கு காட்டும். அதனால் என்ன ஆகுனா, நீங்கள் அந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணது, நீங்கள் காட்டினது எந்த ஒரு டேட்டாவும் பைண்டாக இருக்காது, மீன்ஸ் ரெண்டர் ஆகிருக்காது. அதனால் ng-cloak யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வியூவே ரெண்டர் ஆகிருக்காது, எல்லாமே பிளாங்காக இருக்கும். அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ng-bind-html அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ng-bind-html நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நான் இதுக்கு வந்து ஒரு ப்ளகின் ஒன்று இருக்குது. அந்த ப்ளகினை யூஸ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த HTML ரெண்டர் ஆகி காட்டும். ஸோ அதுக்காக நான் என்ன ப்ளகின் யூஸ் பண்ண போகிறேன்னா, சானிடைசர் அப்படின்ற ஒரு ப்ளகின் இருக்குது. அந்த ப்ளகினை நான் உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ng-sanitizeன்னு ஒரு ப்ளகின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளகினை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ஆப் இதில் வந்து நான் அதை இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு நான் அதை இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அது வந்து அந்த சானிடைஸ்ன்றது வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன்ல, இப்போ அதோட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு வேணும். அது எங்கேருந்து நான் ரீட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து என்னோடய இதில் ஆட் பண்ணல, என்னது நியூகெட் பேக்கேஜ் மூலிமா நான் ஆட் பண்ணல. ஸோ அப்போ எனக்கு வந்து இவ்வளோ ஆங்குலரோட சப்போர்ட்டபிள் பேக்கேஜஸ் ஆட் ஆச்சுல, அதில் எனக்கு ஆங்குலரில் சானிடைஸ் அப்படின்னு ஒரு JS இருக்குது. அந்த JS எனக்கு தேவைப்படும். அந்த JSஐ நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ng-sanitizeன்ற ஒரு JSஐ தூக்கி நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆங்குலர் சானிடைஸ்ன்ற இதை யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த JS இங்கே ஆட் பண்ணிவிட்டேன். அதை நான் இங்கே இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இது இன்ஜெக்ட் பண்ணதுனால தான் நம்ம வந்து டைனமிக் HTML டெம்ப்ளேட் ரெண்டரிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னோட அந்த வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய கண்ட்ரோலரில் நான் அந்த வேல்யூ கொடுத்துருக்கேன், HTML கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த HTML கண்டென்ட்டை நான் இங்கே வந்து ரெண்டர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து இங்கே அதை யூஸ் பண்ணணும். பேராகிராஃப்குள்ளே நான் அதை கொடுக்க போகிறேன், ng-bind-html. ஓகேங்களா? ஸோ bind-htmlனு சொல்லிட்டு இந்த வேரியபிள் நேமை நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகுனா, நான் இதில் வந்து நான் HTML கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்து நார்மல் கண்டென்ட், அதில் HTML டேக்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போது நான் அதில் HTML கண்டென்ட் கொடுத்து நான் பாஸ் பண்ண போகிறேன்.
ஸோ இங்கே அதை பாஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போது நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆகுனா இந்த டேக் உள்ள அங்கே நான் என்ன HTML கண்டென்ட் கொடுத்தனோ அந்த கண்டென்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெண்டர் ஆகிடும். ரெண்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க தேர்ட் பார்ட்டி பிளகின், நாட் அ தேர்ட் பார்ட்டி பிளகின், ஆங்குலரோட இன்னொரு பிளகின் பார்த்தீங்கன்னா சானிடைஸ், ng-சானிடைஸ். அதை யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆப்பில் நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது இன்ஜெக்ட் பண்ணனா தான் எனக்கு அங்கே ஒர்க் ஆகும். இப்போ இதை நான் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அங்கே எரர் வரும். நீங்களே பாருங்கள். இப்போ இதை நான் தூக்கிட்டு இப்போ போய்ட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறப்ப எனக்கு அங்கே எரர் வருதுங்களா. ஸோ எரர் வந்து எனக்கு அந்த கண்டென்ட் இங்கே ரெண்டர் ஆகல. அதுவே என்ன சொல்லுது, அன்சேஃப். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரஸ்டட் HTML ஃபைலை ஒரு இப்போது நீங்கள் ASP.NETல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு சர்வர் சைடில் ஒரு எரர் வரும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடெல்லாம் வந்து அன்ரெகனைஸ்டு கோட், அதாவது அன்சப்போர்ட்டட் கோடு, இல்லைனா வந்து சப்மிட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து இட்ஸ் நாட் அ ட்ரஸ்டட் வேல்யூன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரோலரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த கண்ட்ரோலரில் வந்து ஒரு HTML கண்டென்ட் டேக் வச்சா ஒரு டேட்டாவை நான் புஷ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னன்னா எனக்கு ட்ரஸ்ட் ஆகாது. ஏன்னா இதில் வந்து என்ன வேணால் வரலாம். ஒரு ஸ்கிரிப்டே நான் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ஷன் பண்ணி நான் என்னோடய சர்வர் அட்டாக் பண்ண முடியும். அதனால தான் அவங்க அதை இதை பண்ணி வச்சுருக்காங்க. அதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கண்ட்ரோலர் மூலயமா தான் பண்ணுறோம். அதனால் இது வந்து நம்மளுக்கு ட்ரஸ்டட் தான். அதுக்காக தான் வந்து இந்த சானிடைசர்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா, நாம் சப்ளை பண்ண வேல்யூ வந்து ட்ரஸ்டடுன்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த இதை செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு வித் AngularJS. நான் HTML கண்டென்ட் இதை வந்து போல்டுன்னு சொல்லியிருந்தேன், அதனால் எனக்கு இங்கே ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து H2ன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கிங்களேன். H2ன்னு மாற்றினேன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அங்கே தெரியும். தெரியுதுங்களா. H2ன்னு சொன்னோன்னா அது இன்னும் பிக்காக இருக்குது. அது நெக்ஸ்ட் லைனில் வந்துருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண டைனமிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற HTMLs எல்லாத்தையும் நம்ம இதில் ரெண்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கு AngularJSல ng-bind-htmன்ற ஒரு டைரக்டிவ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ng-change அதை பார்ப்போம். ng-change எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை வந்து நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இது இருக்குது பார்த்துக்கங்க, லாஸ்ட் நேமில் வந்து நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கன்சோலில் நான் அதை எழுதுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஓகேவா. அதை எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ng-change ஆட் பண்ணுறேன். ng-change ஓகேவா. name ஓகே, name change அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இங்கே நான் சொல்கிறேன். அதை வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. $scope.lName change function. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறப்போ நான் கன்சோலில் உங்களுக்கு டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். changed name changed அந்த வேல்யூவை நான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லுவேன். scope.lName ஓகேவா. இப்போது நான் இதை சேவ் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ நான் இதில் போய்ட்டு பண்ணுறப்போ எனக்கு அங்கே ஓகே, இதில் வந்து நான் எதோ தப்பாக கொடுத்துருக்கேன். scope.model.lname சாரி. ஸோ நாம் வந்து அது மாடலுக்கு இது பண்ணதுனால அதை மாற்றிக்கிறேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ போய்ட்டு நாங்கள் இது பண்ணுறப்போ ஒவ்வொரு சேஞ்சுக்கும் எனக்கு அங்கே டேட்டா ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நாம் டெக்ஸ்ட் பாக்ஸோட சேஞ்சஸை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுதான் ng-change. அதுக்கப்புறமேட்டு வந்து ng-checked. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு செக் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன் என்னோடய HTML வியூவில். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நாம் தூக்கிடலாம். சரிங்களா. நான் ஒரு செக் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதுக்கு லேபிள் வந்து என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
happy with AngularJS training. ஓகேவா, ட்ரைனிங் அப்படின்ட்டு ஒரு செக் பாக்ஸை நான் ஆட் பண்ணுறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ng-model ng-checkடுன்னு சொல்லியிருந்தேன்னா ng-check ஈக்குவல் டு model டாட் happy. ஸோ மாடலில் நான் வந்து ஒரு ஹாப்பின்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி நான் அதை எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த மாடலில் ஹாப்பின்ற ஒரு வேரியபிளை நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ட்ரூன்னு செட் பண்ண போகிறேன். ஸ்கோப் டாட் மாடல் டாட் ஹாப்பி ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ செக் பாக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதை வந்து நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு செக் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த செக் பாக்ஸ் வந்து ng-checkடுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கேன். ஓகேங்களா, ng-checkடுன்ற ஒரு அட்ரிபியூட் டைரக்டிவ்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நான் ஒரு மாடல் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் வேல்யூவை வந்து நான் இனிஷியலைஸில் ட்ரூன்னு செட் பண்ணுறேன். ஸோ இந்த சேஞ்சஸை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்க்ரீனை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், தெரியுதுங்களா? ஸோ ng-checkடுன்றது வந்து நம்மளுக்கு இங்கே செட் ஆகிருக்கு. இப்போ இந்த ng-checkடை வச்சு நம்ம டேட்டாவை வந்து டிஃபால்ட்டாக செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ng-checkடும் யூஸ் பண்ணலாம், ng-modelலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ng-checkடுக்கு பதிலாக ng-modelன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ng-modelன்னு சொல்லிவிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணனாலும் எனக்கு அது செட் ஆகிருக்கும். இப்போ நான் அதை எப்படி செக் பண்ணுதுன்றதுக்காக இதை வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அது அன்டெக் ஆகிடும். ஸோ ng-checked இஸ் யூஸ்டு ஃபார் செட்டிங் அ வேல்யூஸ் ஆஃப் யுவர் செக் பாக்ஸ். ஸோ அதே தான் வந்து நம்ம ng-modelலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ng-checkடுன்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, அதோட யூசேஜ், அதோட லிமிட்டேஷன். ng-checkடுன்றது வந்து உங்களுக்கு டூ-வே பைண்டிங் கிடையாது. நீங்கள் என்ன மாடலில் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூவை வச்சு அந்த செக் பாக்ஸை அது செக் பண்ணிவிடும். பட் ng-model யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த வேல்யூ சேஞ்சஸை கரஸ்பாண்டிங் உங்களோட வேரியபிளுக்கு அப்டேட் பண்ண முடியும். அதை வந்து நான் உங்களுக்கு என்ஷூர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது இது பண்ணியாச்சிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது எக்ஸாம்பிள் நான் எப்படி உங்களுக்கு என்ஷூர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ரைட். இப்போ அதுக்காக நான் HTML என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இன்னொரு டேக் போட்டு கார்லி பிரேசஸ்க்குள்ளே model டாட் ஹாப்பி. ஸோ இது ng-modelக்கு பதிலாக ng-checkடுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை ட்ரூன்னு இங்கே சொல்லிடுறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ட்ரூன்னு காட்டுதா? இப்போ நான் இதை போய் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க, அது சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ng-checkடுன்றது வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூ அந்த கண்ட்ரோலுக்கு செட் பண்ணிவிடும், அவ்வளோதான். இப்போ இதையே வந்து நான் மாடல்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்க, ng-model. ஸோ இது என்ன பண்ணுன்னா டூ-வே பைண்டிங். நம்ம எப்போவுமே ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட் டூ-வே பைண்டிங். ஸோ இப்போ இது ட்ரூன்னு இருக்கா, இதை நான் மாற்றினேன்னா எனக்கு அங்கே ஃபால்ஸ்னு மாறும். ஸோ நீங்கள் வந்து டேட்டாவை ட்ராக் பண்ணணும், ஒரு இன்புட் கண்ட்ரோலோட டேட்டாவை ட்ராக் பண்ணணுன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ng-model தான் யூஸ் பண்ணணும். இல்லை நான் வேல்யூ மட்டும் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு இந்தந்த செக் பாக்ஸுக்கு வந்து நான் வந்து செக்குடுன்ற ஸ்டேட்டை மட்டும்தான் அங்கே செட் பண்ண போகிறேன், அதை ட்ராக் பண்ண போகிறது இல்லைன்னா நீங்கள் ng-checkடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ng-class. ஸோ ng-class வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு div எலிமெண்ட் வச்சுருக்கீங்க, அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து உங்கள் கிளாஸை வந்து டைனமிக்காக செட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்றப்போ அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதை delete பண்ணிடலாம். இது நம்மளுக்கு ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, இது ஒரு பட்டன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கீபோர்ட் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ நான் எதை பண்ணுவேன், இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ng-classை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ng-classன்றது எதுனா டைனமிக்காக வந்து நம்ம ஒரு கிளாஸை ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டைரக்டிவ் தான் ng-class. ஸோ அதை AngularJSல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா
ஸ்டைல்ஸ் எழுதுகிறேன், சிஎஸ்எஸ் ஸ்டைல் எழுதுகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஹாப்பி அப்படின்னு ஒரு ஸ்டைல் எழுதுகிறேன். அதே மாதிரி அன்ஹாப்பி அப்படின்னு ஒரு ஸ்டைல் எழுதியிருக்கேன். ஸோ ஹாப்பின்ற ஸ்டைலில் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து எல்லோ, க்ரீனிஷ் எல்லோன்னு சொல்லிவிட்டு கலரை வந்து நேவி ப்ளூ, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. ஓகேங்களா? ஸோ இதே வந்து அன்ஹாப்பிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து மரூன்னு சொல்லிட்டு கலரை வந்து ஒயிட் ஸ்மோக், ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக். ஸோ இந்த சிஎஸ்எஸ் செட் ஆகிறப்போ இந்த ஸ்டைல்ஸ் அன்ஹாப்பின்ற சிஎஸ்எஸ் செட் ஆகிறப்போ பேக்ரவுண்ட் கலர் மெரூன் கலர்லேயும் கலர் வந்து ஒயிட் ஸ்மோக்காகவும் ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்காகவும் இருக்கும். ஹாப்பின்றது செட் ஆகிறப்போ எல்லோ க்ரீனாகவும் கலர் நேவி கலர்லேயும் ஃபாண்ட் வந்து போல்டாகவும் இருக்கும். இப்போ இதை எப்படி நாம் வந்து ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு செட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்காக நான் ஒரு டிவ் டேக் போட்டிருக்கேன். அந்த டிவ் டேக்கில் வந்து நான் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எந்த HTML எலிமெண்ட்டுக்கும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சாம்பிள் content for ng class. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ng classன்ற ஒரு ஸ்டைல் எழுதுகிறேன், ng classன்ற ஒரு டைரக்டிவ் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் நம்ம கொடுக்க வேண்டியதை வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து நான் எத்தனை கண்டிஷன்ஸ் வச்சும் கொடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? இல்லை எனக்கு வந்து ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் அந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகணுமா அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிள் ஹாப்பின்ற சிஎஸ்எஸ்ஸை வந்து எனக்கு செட் பண்ணணும். அதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னேன்னா மாடல் டாட் ஹாப்பி வந்து ட்ரூவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் நான் சொன்னேன் அப்படின்னா என்ன ஆகுன்னா என்னோடய மாடலோட இது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு ஹாப்பின்ற சிஎஸ்எஸ் செட் ஆகும். ஓகேவா? இப்போ அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ng கிளாஸ்க்கு ஹாப்பின்றது வந்து எப்போ என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணினா மாடலோட ஹாப்பின்றது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு அது செட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ட்ரூவாக இருந்தோடனே எனக்கு என்னாச்சு, நம்ம சொன்ன மாதிரி எல்லோ க்ரீனிஷாகவும் கண்டென்ட் வந்து இதாச்சு. இப்போ இதை நான் மாற்றுறேன். ஸோ ng மாடலோட ஹாப்பின்றது வந்து அங்கே செக் பாக்ஸுக்கு ரெண்டர் ஆகிருக்கு. இப்போ நான் மாற்றினேன்னா எனக்கு அந்த சிஎஸ்எஸ் கிளியர் ஆகிடும். இப்போது இதை வந்து நான் எப்படி இப்போது ஒரு கண்டிஷன் எழுதிட்டீங்கல்ல, இப்போ இன்னொரு கண்டிஷன் இதே வந்து எனக்கு மாடலோட ஹாப்பி வந்து நாட் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்ததுன்னா விச் மீன்ஸ் நான் வந்து அந்த செக் பாக்ஸை வந்து அன்டிக் பண்ணேன்னா எனக்கு அன்ஹாப்பின்றதை செட் ஆகணும்னு நான் அதையும் சொல்லலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அன்ஹாப்பின்ற ஒரு சிஎஸ்எஸ்ஸை சொல்கிறேன். கண்டிஷன் வந்து மாடல் டாட் ஹாப்பி நாட் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இப்போ நான் அந்த மாடலோட செக் பாக்ஸ் வந்து ஹாப்பின்ற செக் பாக்ஸ் டிக் ஆகிறப்போ எனக்கு ஹாப்பின்ற சிஎஸ்எஸ் செட் ஆகும். அதே வந்து எனக்கு அந்த செக் பாக்ஸ் வந்து கிளியர் ஆகிறப்போ எனக்கு அன்ஹாப்பின்ற சிஎஸ்எஸ் செட் ஆகும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரன் பண்ணிட்டேன்னா மாடல் எனக்கு வந்து இங்கே செக் பாக்ஸ் டிக்காக இருக்கிறதுனால எனக்கு இது செட் ஆகிருக்கு. இப்போ அதை நான் அன்டிக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு சிஎஸ்எஸ் செட் ஆகும். அதை நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சிஎஸ்எஸ் இருக்குது, கிளாஸ் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பின்னு இருக்குது. இப்போ நான் இதை போய்ட்டு மாற்றுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பின்னு சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து எத்தனை கண்டிஷன்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். மல்டிபிள் கண்டிஷன்ஸை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ இப்படி போட்டிருக்கோமா, இதை வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாகவும் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது ng கிளாஸ் எப்படி இதாகுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ng-cloak. ng-cloakன்றது நான் சொன்ன மாதிரி தான். எதுக்குன்னா இப்போ இஃப் இன்கேஸ் உங்களோட கண்ட்ரோலரில் ஏதாவது ஒரு நீங்கள் எரர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பிரேசஸை தூக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து நிறையா உங்களோட பிஸ்னஸ் உங்களோட பேஜ் லாஜிக்கெல்லாம் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை என்ன சொல்கிறது, உங்கள் ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு இதை போடுறதுக்கு மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ இப்படி ஆயிருக்கு. இப்போ நான் இதை போய்ட்டு ரன் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகுன்னு பாருங்கள். என்ன ஆயிருக்கு, எனக்கு இங்கே எரர் வந்திருக்கு, என் டேட்டாலாம் இங்கே சப்ளை ஆகிருக்கா. ஸோ இப்போது அதை வந்து எப்படி நம்ம இன்ஷூர் பண்ணலான்னா இப்போ இதை நான் எனேபிள் பண்ணுறேன். மீன்ஸ் இதில் எதுவும் எனக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. இதை நான் வந்து எனேபிள் பண்ணுறேன்.
ஸோ இந்த கண்டென்ட்டை தூக்கி நான் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அந்த கண்டென்ட் அப்ளை ஆகலைல்ல, ஏன்னா நம்மளோட கண்ட்ரோலரில் வந்து எரர் இருந்திருக்கு. ஸோ எரர் இருக்கிறதுனால நம்ம வியூ வந்து டைனமிக்காக ஜென்ரேட் ஆகிருக்காது. ஆங்குலர் கம்பைலர் வந்து கம்பைல் பண்ண முடியாது, அது எரர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வியூ எரர் இருந்தது, நீங்கள் வியூ காட்டுற மாதிரி வந்ததுன்னா அது வந்து ப்ராப்ளம், ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாம் வந்து ng-cloakன்ற ஒரு டைரக்டிவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த எரர் இருந்ததுன்னா நம்மளுக்கு பேஜ் ரெண்டர் ஆகாது. அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து நீங்கள் எலிமெண்ட் வைஸாகவும் போட்டுக்கலாம். இப்போ இது கண்ட்ரோல் லெவல்லையும் போட்டுக்கலாம், இல்லை ஆப் லெவலில் போட்டோன்னா நம்மளுக்கு எந்த கண்ட்ரோலர் எந்த வியூவில் எரர் இருந்தாலும் அது வந்து ரெண்டர் ஆகாமல், அந்த கம்ப்ளீட் வியூவை ரெண்டர் ஆகாமல் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு ng-cloak அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு யூஸ் பண்ணி ரன் பண்ணப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ng கிளாஸை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ng-cloak அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு ப்ரிவென்ட் டிஸ்பிளேயிங் த கண்டென்ட் அன்டில் AngularJS ஹேஸ் டேக்கன் கண்ட்ரோல். அப்படின்னா இது எதுன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீன் போட்டிருக்கீங்க, உங்கள் கண்ட்ரோலர் இருக்குது, உங்கள் கண்ட்ரோலர் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு உங்களோட HTML பேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூனால உங்கள் கண்ட்ரோலர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, மீன்ஸ் ஒரு சர்டைன் போர்ஷன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுறப்போ ஏதாவது எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது, ஓகேங்களா, எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது, ஆர் எதர் நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி சர்வீஸை கால் பண்ணிங்க, அந்த சர்வீஸ் வந்து அன்அவைலபிளாக இல்லை, அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் சர்வர் எரர்னு த்ரோ ஆகும். அந்த எரர் வந்துச்சுன்னா உங்களோட கண்ட்ரோலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட HTML பேஜை ஜென்ரேட் பண்ணியிருக்காது. அப்போது உங்களோட HTML பேஜ் பார்ஷியலாக ஜென்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுங்க, அதை அப்படியே நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா இட்ஸ் அன் எரர் பேஜ் அப்படின்ற மாதிரி ஆகும். அதுக்காக வந்து நம்ம ng-cloak யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான், ng-cloak யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த கண்ட்ரோலர் வந்து கம்ப்ளீட் ஆகாததுனால வியூ ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிருக்காது. ஸோ அந்த வியூவை நம்மளோட ப்ரௌசருக்கு ரிட்டர்ன் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ ng-cloak வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிடும். அந்த ng-cloakன்ற அட்ரிபியூட்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இங்கே பாடியில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ng-cloakன்னு நீங்கள் போட்டிங்கன்னா, இஃப் ஏதாவது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எரர் த்ரோ ஆச்சு, அதனால் உங்களோட கண்ட்ரோலர் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகலை, உங்களோட பேஜ் ரெண்டர் ஆகலைன்னா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ப்ரௌசருக்கு வராது. ஸோ அதை அப்படியே ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பேஜஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ்டு எரர் காட்டுறதுனாலும் காட்ட முடியும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக வேறு இதில் பார்க்குறப்போ நான் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ng-click நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டிட்டேன். ஸோ ng-click யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிளிக் ஈவெண்ட்டுக்கு உங்களோட ஸ்கோப் ஃபங்க்ஷனை அட்டாச் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணுறப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகிட்டு உங்களுக்கு அது உள்ளே இருக்கிற கோட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ng-disabled, இட் இஸ் யூஸ் டு அட்டாச் டிசேபிள் அட்ரிபியூட்ஸ் டு த ஃபார்ம் எலிமெண்ட். ஸோ ng-disabledன்றது வந்து நாம் டைனமிக்காக டிசேபிள் செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹாப்பின்றதையே நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எனக்கு இதை பேஸ் பண்ணி இந்த இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஏதாவது ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் எனேபிள் பண்ணணும். எக்ஸாம்பிள் இது ஹாப்பியாக இருந்ததுன்னா இந்த ரெண்டுத்தையும் நான் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ng-disabled அப்படின்றத வந்து model.happyக்கு நான் சொல்லிவிடுவேன். ஸோ இது ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு வந்து என்னோடய கண்ட்ரோலாக அதை டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ டிசேபிள்ன்றது வந்து ட்ரூன்றது தானே மீனிங்கு. ஸோ அதனால் வந்து நான் டிசேபிளாக இருந்ததுன்னா, ட்ரூவாக இருந்ததுன்னா டிசேபிள் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதை நான் அப்ளிகேஷனை போய் ரன் பண்ணுறேன், Ctrl F5. ஸோ இது ட்ரூவாக இருக்கிறதுனால என்னோடய 2 கண்ட்ரோலும் டிசேபிள் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை நான் அன்டிக் பண்ணுறப்போ எனக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ரிவர்ஸில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு false. இப்போது இது ட்ரூவாக இருக்கிறப்போ அது எனேபிளாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா?
ஏன்னா டிசேபிளுக்கு வந்து நம்ம ட்ரூன்னு செட் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோலை அதை டிசேபிள் பண்ணுற மீனிங். அதனால் வந்து அது இது ட்ரூவாக இருக்கிறப்போ அது வந்து ட்ரூன்னு செட் பண்ணால் டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது ஃபால்ஸாக இருக்கிறப்போ எனக்கு டிசேபிள் ஆகிடணும் அப்படின்றதுனால நான் ஃபால்ஸ் ஈக்குவல் டு அந்த ஹாப்பி ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்கிறதுனால அது ஃபால்ஸாக இருக்கிறப்போ எனக்கு அங்கே கண்ட்ரோல்ஸ் டிசேபிள் ஆகிடுது. இப்போ இது பண்ணுறப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ஸை டிசேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். இது எல்லா இன்புட் கண்ட்ரோல்ஸ்க்கும் டிசேபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கிற எல்லா இன்புட் கண்ட்ரோல்ஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு வந்து ng ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ம் டேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஃபார்ம் டேக் இது ஃபார்ம் அட்ரிபியூட் எலிமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த இன்புட் ஃபீல்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்முக்குள்ளே போட்டு அதை வந்து அப்படியே சப்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். வித் வேலிடேஷன்ஸ் அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேலிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் நேம் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இந்த ng ஃபார்மை நீங்கள் ஈவன் வந்து ஒரு டிவ் எலிமெண்ட்டுக்கு கூட செட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? டிவ் எலிமெண்ட் கூட செட் பண்ண முடியுன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து இது ஒரு இன்புட் கண்ட்ரோலில், ஸோ இந்த இன்புட் கண்ட்ரோலுக்கு நான் ng ஃபார்ம் செட் பண்ணிக்கலாம். ஆர் நான் இந்த இன்புட் கண்ட்ரோலுக்கும் ஒரு ng ஃபார்ம் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ng ஃபார்ம் நான் செட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபார்மை வச்சு நான் இந்த இன்புட்டுக்கு நான் நேம் சொல்லியிருந்தேன்னா அந்த நேமை வச்சு நான் அந்த வேல்யூவை ரீட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ng ஃபார்ம் ஈக்குவல் டு என்ன சொல்கிறேன்னா part2 ஃபார்ம் சொல்லிட்டேன்னா, ஸோ இதுக்கு நான் ஒரு நேம் சொல்கிறேன். நேம் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா எஃப் நேம். அதே மாதிரி இது வந்து நேம் ஈக்குவல் டு எல் நேம். ஸோ இப்போ என்ன ஆகுனா எனக்கு இந்த ஃபார்முக்குள்ளே இந்த மாதிரி 2 கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து அந்த ஃபார்முக்கு தெரியும். இப்போ இந்த ஃபார்மை வச்சு நான் சப்மிட்டில் வந்து நான் வேலிடேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அதுக்காக நான் இந்த சப்மிட் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம இப்போதைக்கு தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் நான் வந்து இங்கே இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் அதை தூக்கி அங்கே போட்டேன். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த ஃபார்ம் எனேபிள் ஆகுறப்போ நான் வந்து ஒரு மெசேஜஸ் காட்டிக்கலாம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு அந்த ஃபார்ம் இன்வேலிடாக இருந்ததுன்னா நான் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் காட்டலாம். இல்லைனா இண்டிவிஜுவலாக கூட நான் வந்து அந்த ஃபார்மை வச்சு நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து குளோபலாக போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மை எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போது எனக்கு இங்கே நான் செக் பண்ணுறேன். இஃப் ஸ்கோப் டாட் அந்த ஃபார்ம் நேம் என்ன பண்ணுறேங்க part2 ஃபார்ம் நேம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்ம் நேம் டாட் $valid அப்படின்னு சொன்னேன்னா அந்த என்டையர் ஃபார்மும் எனக்கு வேலிடாக இல்லையன்றதை அதை சொல்லலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இதை ஆட் பண்ணிவிட்டு அது வேலிடாக இருந்தால் மட்டும் நான் வந்து இதை கன்சோலில் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோன்னா மாடல் இதை வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் பிரிண்ட் பண்ணோம்ல, அதுக்காக JSON.stingify பண்ணால் என்ன ஆகுனா அந்த JSON ஆப்ஜெக்ட் வந்து அதை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டும். சரியா? இப்போது நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ எனக்கு இங்கே இருக்குது. இப்போது நான் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணால் நான் வெறும் ng ஃபார்ம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதில் மாடல் வந்து வேலிடான்றதை செக் பண்ணியிருக்கேன்ல. இப்போ அதுக்கு டீபக்கர் வேணால் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல டீபக்கர் போட்டுக்கிறேன். ஸோ டீபக்கர் போட்டோன்னா இப்போ நான் சப்மிட் பண்ணுறப்ப எனக்கு அங்கே டேக் போகும். இப்போது இந்த ஃபார்ம் 2ஓட ஆப்ஜெக்டை பார்த்தோன்னா என்னென்னு சொல்லியிருக்கு? இன்வேலிட் ஃபால்ஸ் மீன்ஸ் இந்த ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே வேலிட்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்றத வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா அந்த ஃபார்மை மட்டும்தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சரவணன்ற ஒரு வேல்யூ வச்சுட்ருக்கு, இன்னொன்று வந்து ட்ரூன்னு இருக்குது, இன்னொன்று வேல்யூ இல்லாமல் இருக்குது. அந்த 3 மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம மேண்டட்ரி எல்லாம் செட் பண்ணல. ரெக்வயர்டுன்ற ஒரு அட்ரிபியூட் நம்ம அதுக்கு செட் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேம் சொன்னால அந்த இதுக்கு வந்து நான் நேம் சொல்லியிருந்தேன். அந்த நேமை வச்சு இங்கே இருக்குது உங்களுக்கு டேட்டா இருக்கா. இந்த 2 நேம் தான் நாங்கள் சொல்லியிருந்தேன். எங்கே சொல்லியிருந்தேன்? இந்த HTML நான் சொல்லியிருந்தேன் நேமுன்னு சொல்லிட்டு. அந்த 2 நேமும் அந்த ஃபார்மு கீழே இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்மோட வேலிடான்னு கேட்டால் வேலிட்னு சொல்லிச்சு. இந்த ஃபார்மில் வந்து என்னென்ன இதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டின்றது என்ன அப்படின்னா
நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா டர்ட்டின்றது வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு செட் ஆகும். ஸோ இப்போ நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, என்னோடய ஃபார்ம் லோட் ஆச்சு, அந்த ஃபார்ம் அப்படியே நான் சப்மிட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எரர்ன்றது வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது ரெக்வயர்டு எரர், அதுக்கப்புறம் மின் லென்த், மேக்ஸ் லென்த் அதெல்லாம் நம்ம இங்கே செட் பண்ணோன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே வரும். இன்வேலிட் எதுன்னா இந்த ஃபார்மில் வந்து நம்ம மேண்டேட்ரி ஃபீல்ட் செட் பண்ணது எல்லாமே வந்து ப்ராப்பராக செட் ஆகிருந்ததுன்னா அது இன்வேலிடாக இருக்கும். அதுக்கு இன்வேலிட் ட்ரூ ஆகும். இன்வேலிட் எப்போ ட்ரூ ஆகும்னா நம்ம வந்து ப்ராப்பராக வேல்யூ செட் பண்ணலன்றப்போ அது ட்ரூ ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட் செட் பண்ணலை, மீன்ஸ் டிஃபைன் பண்ணலை. ஓகேவா? அதனால் இன்வேலிட் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பர்சிஸ்டன்ட் என்னன்றது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை அப்படின்றத அது மீன் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேலிட், இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த என்டையர் ஃபார்மை வந்து வேலிடாக இல்லைன்றதை நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு இங்கே வேலிட்ன்றதை நான் ரீட் பண்ணேன், வேலிட்னா எனக்கு ட்ரூன்னு சொல்லியிருக்கு. ஸோ என்னோடய டேட்டா எல்லாமே எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். கன்சோலில் போய் பார்த்தோன்னா எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். மாடல் எஃப் நேம் ஹாப்பி ட்ரூன்னு செட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த இதுக்கு வேல்யூ செட் ஆகாதனால எனக்கு அதை எடுத்துக்கிட்டு வரல. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜி ஃபார்ம் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு கண்ட்ரோல்ஸை வந்து வேலிடேட் பண்ணுறப்போ நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் இது வந்து டர்ட்டியாக இருக்கா இல்லை வந்து எதாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு பி டேக் யூஸ் பண்ணுறேன், மீன்ஸ் ப்ராஜெக்ட் டேக் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபார்ம் நேம் part2 ஃபார்ம் நேம், ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இப்படியே காட்டுறேன். டர்ட்டி இது எப்போ அந்த வேல்யூ செட் ஆகுன்றது நீங்கள் பார்க்கலாம். form2.$dirty அதே மாதிரி valid $valid நீங்கள் வேலிட் ஆர் இன்வேலிட் ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எரர்ஸ் தானே பார்த்தீங்க, இங்கே பார்த்துருப்பீங்களா நீங்கள்? ஓகே, எரர்ஸ்ன்னு தான் இருக்கும். எரர்ஸ் ஏன்னா மல்டிபிள் எரர்ஸ் அதில் வரலாம். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன யூஸ் பண்ணோன்னா பர்சிஸ்டைன் பிரிஸ்டைன். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன இருக்குது, டர்ட்டி ஃபால்ஸ்ன்னு இருக்குது, வேலிட் ட்ரூன்னு இருக்குது, பர்சிஸ்டைன் ட்ரூன்னு இருக்குது, எரர் இருக்குது. இப்போ நான் இதை போய் டச் பண்ணுறேன்னா எனக்கு அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வேல்யூ அங்கே டைப் பண்ணோன்னே என்னாச்சு, டர்ட்டி வந்து ட்ரூ ஆகிடுச்சு. மீன்ஸ் என்னோடய ஃபார்மே டர்ட்டி ஆகிருக்கு. இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் கண்ட்ரோல் லெவலில் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கு நான் வந்து ஒரு இது போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் வச்சுக்கலாம். இப்போ இது எக்ஸாம்பிள் நம்ம இது இங்கே போயிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபார்மை நான் கன்சோலில் எடுத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு கன்சோலில். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டேக் வந்தது. அந்த 2 டேக்கை வச்சியும் நீங்கள் அதோட டர்ட்டி செக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? டர்ட்டி செக் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல் நேமுக்கு வந்து ஏதாவது வேலிடேஷன் த்ரோ ஆயிருக்கா, அது எரர்ஸில் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பிரிஸ்டைன் பார்க்கலாம். டச்டு அன்டச்டெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் லெவலில் வரும். ஸோ ஃபார்ம் லெவலில் அது உங்களுக்கு பார்க்குறதுனாலும் பார்க்க முடியும். ஃபார்ம் லெவலில் பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். எங்கன்னா இது வந்து ஃபார்ம் லெவலில் கிடையாது, இங்கே ஃபார்ம் லெவலில் அவங்க கிடையாது. ஸோ கண்ட்ரோல் லெவலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது அதை எப்படி பார்க்கலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் வந்து நான் எல்லாமே சொல்கிறேன். டர்ட்டி. ஓகேவா? ஸோ part2 form.fname.$dirty. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு touched அதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா இதையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் வைஸும் செக் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட பேரண்ட் ஃபார்ம் வைஸும் செக் பண்ணிக்கலாம். அன்டச்ட்
untouched. ஸோ இப்போ இது அப்படியே வந்து நான் இதுக்கும் போடுறேன். ஸோ எல் நேமை யூஸ் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதை போய் ரன் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குது, டர்ட்டி வந்து ஃபால்ஸு, டச்டு ஃபால்ஸு, அன்டச்டு ட்ரூ. டர்ட்டி ஃபால்ஸு, டச்டு ஃபால்ஸு, அன்டச்டு ட்ரூ. இப்போ இதை போய் நான் டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எங்கேயாவது மாறும். டச்டு ஃபால்ஸு, அன்டச்டு ஃபால்ஸு, டர்ட்டி மட்டும் செட் ஆகிருக்கு. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்றதை நான் இப்போ பார்த்து சொல்லிடுறேன். டச்டு UCH கரெக்டாக தானே போட்டிருக்கேன். அன்டச்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறது, TUCHAD டச்டு, அன்டச்டு. இதை டச் பண்ணிட்டு ஓகே, ஃபோக்கஸ் அவுட்டில் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன இருக்குது, டர்ட்டி ஃபால்ஸ்னு இருக்குது, டச்டு ஃபால்ஸ்னு இருக்குது, அன்டச்டு ட்ரூன்னு இருக்குது. ஸோ மீன்ஸ் அன்டச்னா நான் அந்த கண்ட்ரோலில் டச் பண்ணலை. இப்போது நான் இதை போய்ட்டு கர்சர் ஃபோக்கஸ் பண்ணுறேன். கர்சர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்றப்போ டர்ட்டி ஸ்டில் ஃபால்ஸு தான். பட் ஆனால் நான் வந்து அந்த கண்ட்ரோலில் டச் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுன்னா, அந்த ஃபோக்கஸ் அவுட் ஆகுறப்போ டச்டு வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகிடும், அன்டச்டு வந்து ஃபால்ஸ் ஆகிடும். மீன்ஸ் நான் அந்த கண்ட்ரோலில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன், பட் நான் இந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்ணல. அதுதான் டர்ட்டி ஃபால்ஸ்னு இருக்குது. இப்போ இதே வந்து இந்த இதில் போய்ட்டு நான் எதாவது டேட்டா சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு டர்ட்டி மீன்ஸ் அந்த டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கு. நான் என்னோடய ஃபார்ம் டிஃபால்ட்டாக லோட் பண்ணுறப்போ என்ன இருந்ததோ அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. அதை வந்து நீங்கள் டர்ட்டி ட்ரூலையும் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் டைம் ஃபால்ஸ்லையும் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரூன்றது எப்போ இருக்குன்னா, இப்போ நான் இந்த ஃபார்மை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், சரிங்களா, ரீஃப்ரெஷ் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரூன்னு இருக்குது, டர்ட்டி ஃபால்ஸ்னு இருக்குது. நான் எந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்றப்போ எனக்கு வந்து டர்ட்டி ஃபால்ஸ்னு இருக்கும், ஃபஸ்ட் டைம் ட்ரூன்னு இருக்கும். ஸோ இதை நான் கர்சரை வச்சுட்டு எடுக்கிறப்போ எனக்கு ஸ்டில் டர்ட்டி ஃபால்ஸு, ஃபஸ்ட் டைம் ட்ரூ. மீன்ஸ் நான் டச் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், டேட்டா சேஞ்ச் பண்ணல. இப்போ நான் போய் டேட்டா சேஞ்ச் பண்ணுறப்போ என்னோட டர்ட்டியும் சேஞ்ச் ஆகிடும், ஃபஸ்ட் டைமும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபார்ம் லெவல் டர்ட்டியும் சேஞ்ச் ஆகிருக்கு, கண்ட்ரோல் லெவல் டர்ட்டியும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எந்த கண்ட்ரோல் டர்ட்டியாக இருக்குன்றத நம்ம அந்த கண்ட்ரோலோட நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னா, நம்ம வேலிடேஷன் பண்ணுறப்போ பர்டிகுலர் வேலிடேஷன் இருக்குது, அந்த வேலிடேஷன் எனக்கு ட்ரிகர் ஆகிருக்கு, அதை பேஸ் பண்ணி காட்டணுமன்றதை நம்ம அதில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம வேலிடேஷன்ஸ் பண்ண முடியும். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் எழுதுகிறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு தான் வந்து ng ஃபார்ம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து எல்லா வேலிடேஷன்ஸும் பண்ண முடியும், கஸ்டம் வேலிடேஷன்ஸும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது நம்ம வந்து ng-href அதை பார்க்க போகிறோம். ng-href எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டைனமிக்காக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து வேரியபிள் வழியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸாம்பிள் போகிறப்போ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் வந்து பில்டின் டைரக்டிவ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ng-include, it is used to fetch, compile and include an external HTML fragment for your page. ஸோ ng-include எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு HTML பேஜ் தனியாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ng-href வந்து ரொம்ப சிம்பிள் தான், அது நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ காட்டலாம். ng-includeன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயின் பேஜ் வச்சுருக்கீங்க, அந்த மெயின் பேஜில் வந்து எக்ஸாம்பிள் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ன்றது வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் காமன், அது வந்து எந்த ஒரு விதத்துலேயும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம காமனாக டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹெட்டர் டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் அதுக்கு எப்படி நீங்கள் பண்ணலான்னா, ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே வியூஸுன்ற ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே தான் உங்களோட எல்லா HTML ஃபைல்ஸும் இருக்கும், சரியா. ஸோ இங்கே வந்து நான் ஹெட்டர் HTML ஃபைலை ஒன்று ஆட் பண்ணுறேன். header-html header.html. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் பார்ஷியல் வியூ. இதில் போய்ட்டு நான் வந்து
எல்லாம் போட முடியாது. அதுக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன். வெல்கம் டு AngularJS ட்ரைனிங் அப்படின்றது என்னோடய ஹெட்டர்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஹெட்டரை வந்து நான் இங்கே எங்கே இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க, இப்படி பண்ணிக்கலாம். ng-include src equal to app.views/header.html. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு வியூவை மேலே இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆகுனா எனக்கு அந்த HTML ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிடும். வித் எனக்கு வந்து அந்த HTML ஏதாவது வந்து நான் வந்து ஆங்குலர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதை ஜென்ரேட் பண்ணி எனக்கு ப்ரொவைட் பண்ணிவிடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தப்பாக இதில் சொல்லிட்டேன். ஸோ இதை ng-includeன்றது வந்து உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் கிடையாது, ஒரு டைரக்டிவ். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ng-include equal toன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு நம்ம ரெண்டர் பண்ணுறோம். ஸோ divன்ற HTML எலிமெண்ட்டுக்கு நான் அதை ரெண்டர் பண்ணுறேன். ஸோ ரெண்டர் பண்ணுறப்போ இதை வந்து நான் வந்து ஒரு வேல்யூவாக பாஸ் பண்ணேன். புரியுதுங்களா? ஸோ சிங்கிள் கோட்ஸில் நான் வேல்யூவாக பாஸ் பண்ணுறேன். ஸோ வேல்யூவாக பாஸ் பண்ணுறப்போ இப்போ என் பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னா என்ன ஆகுன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹெட்டரில் என்ன பண்ணியிருக்கேன், வெல்கம் டு AngularJS ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு h1 div நான் h1 எலிமெண்ட் போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து நான் இங்கே ரெஃபர் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ இதில் வந்து நான் ஏதாவது ஒரு இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் பாஸ் பண்ணுறேன். ng-init மூலயமா நான் வந்து ட்ரெயினர் அப்படின்ற ஒரு இதை நான் பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. சரவணன், எஸ், ஓகேவா? இப்போ இதை வந்து மாற்றுறேன். நான் இங்கே இதில் போயிட்டு h3 வந்து பை ட்ரெயினர், புரியுதுங்களா? இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த ட்ரெயினர்ன்றது வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூ எனக்கு வந்து இங்கே செட் ஆகும். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துங்க. எல்லாம் சேவ் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் வந்துருச்சிங்களா? ஸோ நம்ம ng-include என்ன பண்ணோன்னா, நம்ம இதை வந்து ஆங்குலர் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அதை கம்பைல் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணி நம்ம எந்த பேஜில் சொல்லியிருக்கோமோ அந்த பேஜில் அதை இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ng-includeோட பார்ட். ஓகே, இப்போ அடுத்தது நாம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு டெமோ கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து ஜிட்டப்பில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஜிட்டப்போட URL பார்த்தீங்கன்னா https://github.com/sunrise-tech-dog/angularjs. அங்கேருந்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். sunrise-tech-dog@gmail.com. உங்களோட மெயில்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்தது எல்லாமே வந்து இப்போ தான் வந்து நம்ம பேசிக் பில்ட்-இன் டைரக்டிவ்ஸ் இன் AngularJS அதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம அடுத்த டுட்டோரியலில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆங்குலரில் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுன்னா என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும், மினிமம் என்னென்னலாம் அதில் கவர் பண்ண வேண்டியது இருக்குன்றதை நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மூலிமா நீங்கள் AngularJS கற்றுக்கலாம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ட்ரைனிங்.